ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வைகாசி விசாகம் வர இருக்கின்றது. இந்த வைகாசி விசாக நாளன்று இந்த ஒரு பொருளை வாங்கினால் தீராத கடனும் தீரும். உங்களுடைய முழு கடனும் தீருவதற்கு இந்த ஒரு பொருளை அன்றைய தினம் வாங்குங்க. அதை வாங்கி என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற சனிக்கிழமை மே 30ஆம் தேதி வருகின்றது. இந்த நாளன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். முக்கியமாக எல்லோருமே முருகனிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்பீங்க. சில பேருக்கு கடன் தீரணும், சில பேருக்கு சீக்கிரமாக திருமண வரம் கைகூடணும், சில பேருக்கு குழந்தை பேரு கிடைக்கணும், சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், வறுமை நீங்கணும், இப்படின்னு முருகனை நினைத்து வேண்டுதல் வைக்கக்கூடிய அற்புதமான திதிகள், நட்சத்திரங்கள், நாட்கள், மாதங்கள் இருக்கு. அந்த வகையில தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் ரெண்டும் சேர்ந்து வரும். அதனால் இந்த வருடம் சனிக்கிழமை அது வருகின்றது. தவறாமல் அனைவரும் வழிபாடு பண்ணுங்க, முருகனை வழிபாடு பண்ணலாம். அதாவது நீங்கள் சனிக்கிழமை அன்று விசாகம் நட்சத்திரம் இருக்குது, தவறாமல் இந்த வழிபாடு முறையை நீங்கள் காலையிலையும் பண்ணுங்க, இல்லை மாலை நேரத்திலையும் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் அந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முருகர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நான் சொன்ன அந்த பொருளையும் மாலை நேரத்தில் வாங்கிட்டு வாங்க. முருகனை நினைத்து வழிபாடு பண்ணும் பொழுது, முக்கியமாக வீட்டில் சிலைகள் இருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் செய்து வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம், தினை மாவு, அதாவது வெல்லம் கலந்து இல்லைன்னா தேன் கலந்த தினை மாவை நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப அதீத பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கனாலும் சரி, நிலம் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் இந்த சொந்த வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு வழி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் அந்த பொருளை வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அன்றைய மாலை நேரம் நீங்கள் முடிந்தால் காலை நேரத்தில் முருகப்பெருமானுடைய சிலை வைத்திருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க. மல்லிகைப்பூ, செவ்வரளி மலர்கள், சிவப்பு நிற மலர்கள் இதை வைத்து நீங்கள் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உரிய தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. என்ன தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்றத அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கும் சென்று சிவப்பு நிற மலர்கள் சாற்றி மல்லிகைப்பூ, அரளிப்பூ இதெல்லாம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானை எத்தனை முறை வேணாலும் வலம் வரலாம். இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா, துவரம்பருப்பு வாங்குங்க. துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து அதை பூஜை அறையில் வைத்து நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்தில் முருகனை நினைத்து தவறாமல் உங்களுடைய கஷ்டம் தீரணும், பெரிய கடன்லேருந்து சுலபமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 8 திக்கிலிருந்தும் முருகப்பெருமான் உங்களை காப்பதற்காக தினம் தினம் வீட்டிலிருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது சொல்லக்கூடிய சில மந்திரங்களும் இருக்குது. அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கந்தகுரு கவசம் சொல்லுங்கள். வேல்மாறல் உங்களை காக்கும். அன்றைய தினம் வேல்மாறல் தவறாமல் சொல்லுங்க. சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியாகத்தான் முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களாக கார்த்திகேயனாக வளர்க்கப்பட்டார். அதனால் முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளில் நம்மளும் முருகனை நினைத்து வழிபாடு பண்ணணும். இந்த துவரம்பருப்பு வாங்கி வந்து நீங்கள்
பூஜையில் வைத்து வழிபாடு பண்ணுறீங்கல்ல, அது கோவிலுக்கும் நீங்கள் தானமாக கொடுங்க. அதாவது முருகன் கோவிலில் அர்ச்சகர்கிட்ட நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு துவரம்பருப்பு வாங்கி இல்லைனா கல்லுப்பு வாங்கி நீங்கள் தாம்பூலத்தட்டில் வைத்து வெத்தலைப்பாக்கு பழத்தோடு சேர்த்து மரியாதையோட இந்த தானத்தை நீங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஏழைக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிந்தால். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அன்றைய தினம் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இது எல்லாமே நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணலாம். கோவிலுக்கும் நீங்கள் வைத்து நீங்கள் இது கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், உங்களால் முடிந்தால் எந்த ஒரு தானத்தை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க. இதை எல்லாமே பாராயணம் பண்ணிங்கன்னா முருகன் உங்களுடைய வீடு தேடி வருவார். தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வரும்பொழுது முருகப்பெருமான் என்னுடைய கோவிலை சுற்றி வலம் வரும்பொழுது அனைத்து கடனும் தீரணும், குடும்ப கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விரதம் இருந்து வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ற தகவலை ஏற்கனவே நான் நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோக்கு கடைசியில் நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ. முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.